வணக்கம். ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். என் அருளால் மகர ராசி நேயர்கள் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மகர ராசி நேயர்களுக்கு அவர்கள் வேண்டிய நினைக்கும் வாழ்க்கை அமையட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், தேக ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லாத்துக்கும் விநாயகப் பெருமான அருள் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லது நடக்கும். இன்றைய கிரக நிலைகள் குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி திரையோதசி திதி அமிர்த யோகம். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக அவர்களிடம் பேசுவது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அந்த தனுசு ராசி நேயரை உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவரை பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்தால் அந்த தோஷம் குறையும். அமிர்த யோகம். இன்று இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், குடும்பஸ்தானத்தில் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு 7 சனி, அதாவது குடும்பத்தில் சனி, குடும்ப சனி. பல பேர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள். இதில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, ஓஹோன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம், தசாநாதன் வலிமைப்படிதான். தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, 7ல் சந்திரன் புதன், 8ல் சூரியன், 8ஆம் இடத்தில் சூரியன். மகர ராசி நேயர்கள் இளைஞர்களாக இருந்தால் தந்தையிடம் பேச்சுவார்த்தைகளை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். கோபப்பட்டு பேசினால் பகை வளரும். தந்தை கிரகம் இப்பொழுது மறைந்து ஆட்சி பலம் பெற்றுள்ளது. உங்களுக்கு 8ஆம் இடம் சந்திர பகவான், சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். உங்களுக்கு 8ஆம் இடம். அடுத்து 9ல் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பார்வை பெறுகிறார். கணவன் மனைவி உறவில் நன்மைகள் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாக. குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று தொடர்ந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வரும். உத்தாட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கும் ரொம்ப நேர்மையான மகர ராசினியர்கள். அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் முடிந்தவரை நல்லது செய்வீங்க. என்ன எல்லாரும் என்கிட்ட கட்டுப்பாடாக இருக்கணுன்றத நினைப்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு சிக்கல் வரும். ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தையோ நிர்வாகம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆசீர்வாதம் பெற்ற மகர ராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். 7 சனி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவது, ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திராய நமோஸ்துதே அல்லது ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானேன் ஸ்ரீராமஜம். இந்த ஸ்லோகம் சொல்ல 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 நோய் விலகும். இன்னொன்று கூட இருக்குது. ஓம் ஸ்ரீ ஹரி மர்கடாய ஹனுமந்தாய வாயுகுமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மமவசம் குரு சுவாகம். நிறைய ஸ்லோகம் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாகன விபத்து தவிர்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், வயதானவர்கள் நல்ல ஆரோக்கியம் பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த மகர ராசி நேயர்கள் எப்பவுமே எந்தவுமே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்வாங்க. இவங்க எந்த விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷன் அதிகமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் சுத்தம் சுகாதாரம் அப்படி இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த மகர ராசி நேயர்கள். இப்போது கேள்விக்கு வரங்க. ஒரு மகர ராசி நேயர் ஒரு சொந்த தொழில் நடத்திட்டு வந்தாருங்க. அந்த சொந்த தொழில் நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு சிக் ஆகிட்டார். அவர் வீட்டில்
வீட்டிலேருந்து வாந்தி மயக்கம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 2 நாள் இருந்த பிறகு பழசெல்லாம் நினைவு மறந்து போச்சு அப்படின்றாங்க. இந்த நிலையில் வந்து அந்த குடும்பமே தசை வந்து ராகு தசைங்க, மகர ராசி. இந்த நிலையில் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் அவருடைய குடும்பம் இருக்குது. இவர் தான் அதை எடுத்து செய்யணுன்ற நிலைமையில் இப்போ பெரிய சரிவு அந்த குடும்பத்தை இவரால் சந்திக்குதுங்க. இது இழப்பு எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நேரெலாம் பெரிய ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவர் நினைவு திரும்புறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுன்றாங்க. அதுக்குள்ளே பெரிய பொருளாதார இழப்பாகி போச்சுங்க அவங்க குடும்பத்தில். ஏழரை சனி இருக்கு. அதாவது ஏழரை சனி வந்தாலேயே போலீஸ் ஸ்டேஷன், கடன், குடும்ப தகராறு, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனைகள், கூட பிறந்தவங்க பிரச்சனைகள், அடுத்து பண நெருக்கடி. இதில் பணம் நிறைய இருக்கவங்களுக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள். ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணமும் இருக்காது, ஆரோக்கிய பிரச்சனைகளும் அதிகமாக உடம்புல நோய்கள் இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காது. கூட பிறந்தவங்க, சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பகையாக இருப்பாங்க. அப்படியும் இருக்கும். இது வந்து எல்லா ராசியிலும் இது போன்ற நிலையில் எல்லோரும் இருப்பார்கள். மகர ராசிக்கு இது சனியின் ஆதிக்கம் பெற்ற காலங்கள். சனி ஆதிக்கம் இருக்கும் பொழுது தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தால் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் தண்டிப்பார் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம். அவரே வந்து விசாரணை பண்ணுவார், அவரே வக்கீலாக இருப்பார், அவரே நீதிபதியாக இருப்பார், அவரே காவல்துறையாக மாறி தண்டனை கொடுப்பார். அதுதான் சனீஸ்வர பகவான். அதே நேர்மையாக இருந்தால் உங்களை வந்து உச்சத்தை எத்தனை கொடுப்பாரு. சில சமயம் நேர்மையாக இருக்கவங்களுக்கும் கஷ்டங்கள் வரும். அது இது அண்ணா சொன்ன மாதிரி அவர் உடல் நலம் சரியில்லாமல் பழசெல்லாம் மறந்துட்டார். யாருன்னே, மனைவி யாருன்னு தெரியல, பிள்ளைங்க யாருன்னு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு சூழல். இது வந்து நம்ம மகர ராசிக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் ஒரு ஜிஹெச்லேயோ இல்லை ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலையோ போனீங்கன்னா அங்கே எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும், எல்லா தசை நடப்பவங்களுக்கும் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அது இயற்கையோட பாதிப்பு. இப்போது 7.5 சனி ராகு தசை, அவருக்கு ராகு தசையா? ஆமாங்க, ராகு தசை. ராகு நடந்துக்குது. ராகு தசைக்கு நீங்கள் வந்து துர்க்கையம்மனை வழிபடுங்கள், நோய் குணமாகும். ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் சென்று இது நான் சொல்லக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இது எல்லோருக்கும், எல்லா ராசிக்கும் இது உபயோகப்படும். இதுதான் உண்மை. அது அந்த காலத்தில் முன்னோர்கள் அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சித்திரகுப்தர் சிவபெருமானால் ஒரு தங்கத்தட்டில் ஒரு சித்திரம் வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து உருவம் உருவாக்கி யமதர்மனுக்கு உதவியாளராக அனுப்பப்பட்டவர் தான் சித்திரகுப்தர். அவரிடம் வேண்டினால், இப்போ ஒரு முதலமைச்சரை பார்க்கணுன்னா, மாண்புமிகு முதலமைச்சரையோ இல்லை மாண்புமிகு பிரதம மந்திரியை பார்க்கணுன்னா அது யாரை பிடிச்சா அவங்கள போய் பார்க்கணுமோ அந்த யாரை பிடிக்கும்ன்றது தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது. அவருக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும். அவரும் இறைவனோட சிவபெருமானோட அம்சம் பெற்றவர் தான் அதனால் நீங்கள் அவருக்கு தீபம் ஏற்றி அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த விபூதியை எடுத்து வந்து தினம் அவருக்கு நெத்தியில் தடவிட்டு நீங்கள் வேண்டி வந்தீங்கன்னா அது குணமாயிடும். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு பெண்ணையருங்க, அவங்க வந்து மேஷ லக்னம், மகர ராசி. இந்த 2ல் கேது, 2ல் ராகு இருக்குது அவங்களுக்கு, 8ல் கேது. அவங்க வந்து காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. 5 வயசில் ஒரு பையன், 4 வயசில் ஒரு பெண்ணு இருக்குது. இந்த நிலையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிகாராக மாறிட்டார். இந்த நிலையில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க. கணவனுடைய அந்த குடிப்பழக்கத்தால் கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இந்த நிலையில் ஆஃபீஸில் 2 பேர் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குற மாதிரியும், நான் அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறேன், ரீமேரேஜ்
உங்கள் கணவர் தான் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு தூது அனுப்புகிறாங்க. இந்த நிலையில் நான் வந்து ரொம்ப குழம்பு போயிருக்கேன் சார். என் கணவரை குடிப்பழக்கத்தினால நான் விட்டுட்டு அது மாதிரி ஒரு புதிய கணவரோடு சேர்ந்து வாழலாமா? புதிய கணவரோட? ஆமாம், புதிய துணையோட. புதிய துணையோடு சேர்ந்து நான் வாழலாமா? புதிய கணவராக இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்து வாழலாமான்னு கேட்குறாங்க. இந்த நிலையில் வந்து கணவருக்கு வந்து சிம்ம ராசி குருதசை நடக்குது. அவர் குடிப்பழக்கத்துலேருந்து மீள முடியாத இருக்கிறாரு. சிம்ம ராசி வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்குடிய ராசி. திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் திருமணம் செஞ்சிட்டீங்க. அதுலேயும் அவருக்கு இப்போ குருதசை நடக்குதுன்னா அவருக்கு வந்து அட்டமாதிபதி திசை, 5க்கும் 8க்கும் உடைய திசை. சிம்மராசி குருதசை. சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் குருதசை அவர்களுக்கு சாதகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிம்மராசிக்கு உங்கள் கணவருக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார், பாம்பு உட்காந்துன்னு இருக்குது. அதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் வந்து இன்றைக்கி கலாச்சார சீர்கேடு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து சட்டையை மாற்றுற மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த வாழ்க்கை துணையை மாற்றி போயினே இருந்தோம்னா அந்த குழந்தைகளோட எதிர்காலம். இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணால் அந்த அந்த அவரை அப்பா கூப்பிடுமா எப்படின்னு தெரியுதில்ல, அம்மா அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களான்னு தெரியல. இது பொதுவாக நான் சொல்வது. அது இந்த நேரம், அதாவது வந்து நீங்கள் ராகு திசையில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு வந்து காதல் கிரகம் என்று சொல்லலாம். ஆசைகள் அதிகமாக இருக்கும். 2இல் ராகு உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் ராகு இருப்போருக்கு. அப்படி காதல் திருமணம் ஆகாதவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இல்லற வாழ்க்கையில் அதீத இன்பத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் ஆசை கனவு அதிகமாக இருக்கும். ராகு 2ஆம் இடத்தில் இருந்தால். இப்போ அதுக்கு உங்களுக்கு தெளிவான பதில், உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க வேணும்னா நீங்கள் கடவுளை தான் நம்பணும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் இப்போ இதை மாற்றிட்டு வரக்கூடிய 2ஆவதுவர் வந்து உங்கள் சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துகிறாரு. அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. உங்களுடைய அந்த மனக்குறைகளை நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கருத்துக்களை வீட்டில் நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அந்த டைமில் உங்களை வந்து அவர் வந்து கவருவதற்காக ஆறுதலான வார்த்தைகள் சொல்வார்கள். இது உண்மையான வாழ்க்கையாக இருந்தால் நீங்கள் அதாவது இந்த கணவனோடு நான் வாழவே முடியாது, இந்த கணவன் வாழ்ந்தால் நான் சூசைட் தான் பண்ணிக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் அந்த கணவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு முடிவு தெரியணும்னா லட்சுமி நரசிம்மர் பகவானுக்கு வெத்தலை இது வந்து நம்பி செய்யுங்க. அதுக்கு உண்டான அதாவது அதாவது எதிரிகள் ரொம்ப நம்ம வந்து துன்புறுத்துகிறாங்க, ரொம்ப அவங்கள எதிர்க்க முடியல, இருந்தால் நம்மளை வந்து வசதியை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அடிபணிய வைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க வந்து நம்ம குடும்ப விஷயங்கள்லாம் தலையிடுறாங்க. இல்லை இது மாதிரி எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த வெத்தலையில் அந்த 2 பேரை எழுதி இது வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி 2 வெத்தலை போட்டு அவங்க வேண்டிக்கிட்டு வாங்க. உங்கள் மனசு தெளிவாகவும் லட்சுமி நரசிம்மர் உங்களுக்குள்ள உள்ள கெட்டதை, அது கணவராக இருந்தால் கெட்டதை நீக்கி விடுவார், அல்லது புதிய தொடர்பு அதுவும் கெட்டதாக இருந்தால் அதை வேணான்னு சொல்லி விலக்கி விடுவார். அது செய்யுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் துர்க்கை அம்மனை வழிபட்டால் காரிய சித்தி உண்டாகும், கஷ்டங்கள் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். அடுத்த கொஸ்டின். அடுத்து மகர ராசி மகர லக்னங்க. இந்த ராசிக்கு அதிபதியாகவும் லக்னத்துக்கு அதிபதியாகவும் சனி பகவான் தான் வராரு. 2ஆம் இடம் தனக்காரகன், குடும்பம், வாக்கு, அதுக்கும் சனி பகவான் தான் வராரு. இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இந்த தனக்காரகனும் லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னாதிபதியும் 8ல் போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஜாதகமே நல்ல ஜாதகம் இல்லை, இவன் வந்து வாழ்க்கையில் சோபிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அது எங்கே போனாலும் எனக்கு வந்து கஷ்டம்தான் நடக்குது, தவறு நடக்குது, எங்கேயுமே முன்னேற்றமே இல்லாத நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகர ராசி நேயர்கள் சொல்லியிருக்காரு. சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல சிம்ம ராசியில இருக்கார். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அவர் தான். சனி பகவான் ஆயுள்காரகன் மறைந்திருந்தா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோதான். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் வந்து சனி வந்து சூரியன் வீட்டில், ஆகாத வீட்டில். மகர ராசி நேயர்கள் வந்து பிள்ளைகளாக இருந்தால் தந்தை மூலமாக ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்காது.
நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எனக்கு என் தம்பியை பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு என்னை பார்த்தா பிடிக்காதுன்னுவாங்க. அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்திலேயோ அல்லது நவாம்சத்திலேயோ சனி பகவான் வந்து விரயஸ்தானத்திலேயோ இல்லை சூரிய பகவான் விரயஸ்தானத்திலேயோ 8ஆம் இடத்துலையோ மறைஞ்சிருப்பாங்க அல்லது நீச்சம் பெற்றிருப்பாங்க. சனி பகவான் வந்து மேச ராசியில் நீச்சம் பெறுவார். அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக சூரியன் வந்து எங்கே நீச்சம் பெறுவார்? சூரியன் வந்து துலாத்தில் நீச்சம் பெறுவார். அந்த அப்போது அந்த தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்காது. ஆனால் தந்தையோட பார்வை என்னவோ குழந்தைகள் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. நீங்கள் எதை காட்டுறீங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அது திருப்பி வரும். எதை அடிச்சுமோ அது திரும்பி வரும். நீங்கள் அன்பு காட்டி அன்பாக நடந்து கொண்டால் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. அது சனி தோஷமாக இருக்குது. அந்த தோஷம் நிவர்த்தி செய்ய அது வேறு ஒன்றுமே செய்ய சனீஸ்வர பகவானே வழிபடணும். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு தொடர்ந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். அப்பா பிள்ளைங்க மூலிமா ஒரு நல்ல ஒரு இணக்கமான உணர்வு வர வேண்டும் என்றால் சனி ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி உங்கள் மனசை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். அப்பாட்ட போய் நம்ம எதிர்பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு போய் நம்ம எதையும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் மனம் மாறி விட்டு கொடுத்து அன்பு காட்டினால் அது தோஷம் மாறும். கடைசி கொஸ்டின். மகர ராசி நேரில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே ராசிங்க. இது விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு என் மனைவி சொல்கிறாங்க. இவங்ககிட்ட நான் விட்டு கொடுத்து போகிறதா இல்லை நான் சொல்கிறதா சரின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் இதனாலே குடும்பத்தில் அடிக்கடி பெரிய தகராறு நடக்குது. ஒரே ராசியில் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடாதாங்க? மகர ராசி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே 7 சனி. ஒரே ராசியில் இருக்கலாம், நட்சத்திரம் வேறு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஒரே நட்சத்திரமாகத்தான் இருக்கக்கூடாது, வேறு நட்சத்திரமாக இருக்கலாம். 2 பேருக்கும் கஷ்டம் வந்தால் ஒரே சமயத்தில் கஷ்டம் வரும். 2 பேருக்கும் நல்லது நடந்தால், லாபம் வந்தால், சந்தோஷம் வந்தால் ஒன்றா வரும். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியிலும் உண்டு. எல்லா 10 பொருத்தம் பார்த்து இருக்கவங்க வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அங்கே கோர்ட்டு வாசலில் காத்துனுக்கிறாங்க. அதனால் வந்து இது ஜாதகத்தாலேயோ அல்ல கிரகங்களாலேயோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதில் மனசு தான் மாறணும். கணவன் மனசு, மனைவி மனசு இருவரும் மாறினாலே வந்து 2 பேருமே வந்து மகர ராசினாலே பார்த்தீங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய அதாவது வந்து ஒரு போர் குணம் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி மகர ராசி. நேர்மையை கடைபிடிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு மறைமுகமாக கூட கெட்டதை செய்ய நினைக்க மாட்டார்கள். அவர்கள் செய்கிறது எல்லாமே நல்லது தான் செய்வாங்க. ஆனால் அது அவங்களுடைய போராத காலம் அது கெட்டதாக மாறி அவங்களுக்கு அவப்பெயர் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த நேரம் 7 சனி. 7 சனியில் படிப்பு கெட்டு போகும். மாணவிகள் படிப்பு கெட்டு போகாமல் இருக்க, நன்மைகள் உண்டாக, நீங்கள் நினைத்த இலக்கை அடைய புதன் பகவானை தொடர்ச்சியாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, ஐங்கிரீவர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, இது படிப்பு கெட்டு போகாது. மகர ராசினிகள் 7 சனியில் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா முதல்ல யாராவது ஒருத்தர் மாறணும். அவங்களுக்கு எதிரும் அடுத்த நம்ம இந்த சொல்லுனா அடுத்த என்ன சொல் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கணவன் மனைவிக்கிட்ட நம்ம பழகின்னு இருக்கோம்னு வச்சிங்களேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க புருஷன் முன்னாடி பேசி நிற்பாங்க. அப்போது இது சொன்னால் இவர் பதில் சொல்லுவாருன்னு தெரியும். அப்போ அந்த வார்த்தையை பேசக்கூடாது. அதே மாதிரி மனைவிக்கு பிடிக்காத விஷயங்களே செய்யக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு மனைவியாக இருந்தாலும் ஆண் பெண் அகம்பாவம் இருக்கக்கூடாது. தான் தான் எல்லாமே, நான் தான் இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட எல்லா விஷயத்தையும் நான் தான் தீர்மானிப்பேன், அடுத்தவங்க வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் அவங்க வந்து விட்டு கொடுத்து கணவன் மனைவி ஒருத்தரை வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்தெந்த கோயிலுக்கு இட்டு போகிறது, எங்கெங்கே வந்து நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடங்களில் சுற்றி பார்ப்பது, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறது, இது ஒரு ஆண் மனைவிக்கு செய்வதும் பெண் கணவனுக்கு செய்வதும். இப்படி இவங்க மாற்றிக்க ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கை மாறிடும். கிரகங்கள் அது மாற்றம் வந்து நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக போய் தம்பதிகளாக சென்று
சனீஸ்வர பகவானையோ முருகப்பெருமானையோ குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதி குரு பகவான், 3ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். மகர ராசினியர்கள் எப்பொழுதும் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும். முருகப்பெருமான் உங்களுக்கு அவரே லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் அங்காரக பகவான், நவகிரகத்திற்குரிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது லாபங்களை கொடுக்கும், நிலம் பூமி யோகங்களை கொடுக்கும். உறவில் கணவன் மனைவி உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உறவு, சொந்தக்காரங்க உறவு எல்லாமே பலப்படும் அந்த செவ்வாயை வழிபட்டார். அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், ரத்தத்திற்கு சம்பந்தமான கிரகம் தான் செவ்வாய். அப்போ ரத்தத்தில் உடம்புல ஏதாவது ஒரு நோய், கர்ப்பப்பை பிரச்சனை, இதயம் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, பல்வலி பிரச்சனை, கால் நடக்க முடியல, இப்படி பலவிதமான 7 சனின்னா இதெல்லாம் வரும். அதுவும் இது எந்த வயதாக இருந்தாலும் வரும். அப்போ அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் சனி 7 சனி வந்துடுச்சுன்னா சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம், ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை, பெருமாள் வழிபாடு. இதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு அருகம்புல் லட்டு வச்சு ஒரு தீபம், இதை ஏற்றி வந்தாலேயே இந்த பரிகாரத்தை எந்த மகர ராசினியர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் நீங்கள் கோயிலெல்லாம் வீட்டிலோடு செய்யலாம். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த 7 சனி எந்த ராசியாக இருந்தாலும் 7 சனி வந்துட்டாலேயே இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் தான். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான் தான். வருடம் ஒரு முறை அதாவது ஒரு 7 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் மகர ராசினியர்கள் திருநள்ளார் சென்று வந்து அங்கே வழிபட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவருடைய அனுகிரகம், சனி பகவான் அருள் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் காரு, பங்களா, வீடு, சொந்தம், நகை எல்லாமே இருக்கும். உறவு எல்லாமே இருக்கும். சனி பகவான் அருள் இல்லைன்னா தரித்திரம் பிடிச்சி சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அதை கொடுக்கறது அவர் தான். அவரை நீங்கள் வழிபடுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். மகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். நேரடியாக குரு பார்வை உங்கள் ராசியின் மீது, லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது மகர ராசினியர்களுக்கு. அடுத்து பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. ஒரு அற்புதமான ஒவ்வொரு எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு குரு பார்வை மிக மிக அவசியம். இப்போ குரு பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்தையும் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போயினா நீங்கள் மேலே 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 உச்சத்துக்கு போயினே இருப்பீங்க. மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும் திருவான்மியூர் சித்தர் பாம்பன் சாமிகளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். பழனி அடிவாரத்தில் உள்ள கணக்கம்பட்டி சித்தருடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.